வணக்கம் சார். ஐயா வணக்கம். என்ன நேரத்துல எழுந்திரிச்சிட்டீங்களா? ஆமாங்க ஐயா. சரி. வணக்கம் வணக்கம் பெரை. பெரை, நான் பேசுறது காது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. வணக்கம் பழனிவேல், என்ன பண்றீங்க? ஐயா நேரத்துல எழுந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சிட்டீங்க? இப்பதான் எந்திரிச்சேன். 4 மணிக்கு எந்திரிச்சேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டீங்களா? ஆச்சரியமா இருக்கு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த தொடர்ந்து அந்த மின்காந்த நலிந்த விசை விளக்கை கவனிச்சுட்டு வாங்க. சரிங்க. அந்த 90 நாள் வரணும். எத்தனை நாள் வரணும்? 90 days. ஆமாம். முதல் 6 நாள் அது கடந்துட்டாவே அது வந்து வேதியியல் வினை செத்து போச்சு, வேதியின் விலை தோத்து போச்சு. இயற்பியல் முன்னால் வேதியியல் தோற்று போய்விட்டது. இயற்பியல் முன்னால் வேதியியல் தோற்று போனது. ஆமாம். வேதியியல்ங்கிறது ஒரு தற்காலிக விசைதான். அதனாலதான் பவர் ஸ்டேஷன் டோட்டல் ஃபெயிலியர். இயற்கைக்கு முன்னால் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா இயற்கையில் முன்னால் ஆற்றல் வற்றாதது, அது ஆற்றல் தீராதது, ஆற்றல் அழியாததுங்கிறது உண்மைதான். சரியா? அது எத்தனை கோடிக்கு தீராதுங்கிறது கணக்கு. எத்தனை கோடிக்கு தீராது? சில ஆற்றல் வந்து 100 கோடி வருஷத்துக்கு தீராது, ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு தீராது. ஒவ்வொரு ஐசோடோப்புக்கும் உலகத்துல பெரும்பாலும் எல்லா வகையான தனிமங்களுக்கும் ஐசோடோப் இருக்கிறது. ஐசோடோப்னா தன்னைத்தானே சிதைத்துக் கொள்கின்ற பீட்டா. அதுக்கு பேர் பீட்டா சிதைவுங்கிற. தானாவே சிதைச்சிட்டு தானாவே மின்சாரம் உற்பத்தி பண்ணுது. என்ன அந்த மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு என்னதுன்னா, இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா? ஃப்ரீக்குவன்சினா வேற ஒன்றும் இல்லை, ஒரு வட்டம் அடித்தல்னு வச்சுக்கலாம். அப்படி வட்டம் அடித்தல்னு வச்சுக்கலாம், அல்லது சொயின்னு ஆலை மாதிரி போகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம புரிதலுக்கு வச்சுக்கலாம். நாம என்ன நினைக்கிறோம், எந்த பொருள் வட்டம் அடிச்சாலும் அது மின்சார உற்பத்தி ஆகுன்னு நம்ம ஒரு கற்பனை பண்றோம். அப்படித்தானே? எல்லாமே வட்டத்தில், ஜெனரேட்டர் வட்டத்தில் ஓடுது, எல்லாமே அணுவே வட்டத்துல தான் இருக்குது. அணுவே வட்டத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அணுவே அது உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். நடுவுல ஆட்டாங்கல் நடுவுல ஒரு குழவி இருக்குது, ஆட்டாங்கல் சுத்தி வருது, அப்படி வச்சுக்கலாம். அல்லது நடுவுல ஒரு குழவி இருக்குது, சுத்தி மாடு வருது, சுத்தி மாடு, செக்கு மாடு, நடுவுல செக்கு இருக்குது, மாடு சுத்திட்டு வருது. அப்படித்தானே? அதே போலத்தான் நியூக்ளியர் நடுவில் இருக்குது. நியூக்ளியர்னா நியூக்ளியர்னா 2 தான். நியூக்ளியஸ்ம்பாங்க. 2 தான். புரோட்டானும் நியூட்ரானும் நடுவில் இருக்குது. அதை சுத்தி எலக்ட்ரான் ஓடிட்டு இருக்குது. இது அடிப்படை. எலக்ட்ரான் வந்து சுத்திக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். இது யாரு சுத்த வைக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. இது மட்டும் ஏன் தீர மாட்டேங்குது? இந்த எலக்ட்ரான் வந்து சாகவே சாகாதுங்கிற. சரி, அது எப்படி, யார் அதுக்கு சக்தி கொடுத்தாங்க? இப்ப அதுல இருந்து நீ எடுக்க தெரியாதா? அதுதான் இவனுக்கு பண்ண முட்டாள்தனம். யார் பண்ண முட்டாள்தனம்? இந்த யார் பண்ண முட்டாள்தனம் கேட்டா, நோபல் பரிசு பெற்ற முட்டாளுகள் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. புரியுது? ஏன்டா ஆற்றல் அழியாதுன்னு சொல்லி போட்டு ஆற்றல், அப்ப அழியாத ஆற்றல் இருந்து எடுக்கணுமே இல்லையா? கடல்ல இருந்து தண்ணி எடுத்தா, அப்ப கடல்ல தண்ணி இருக்குது, அது எத்தனை தடவை திருப்பி எடுத்தாலும் அது திருப்பி அது வானத்துக்கு போய் மீண்டும் கடலுக்கு போயிடும். வானத்துக்கு எந்த ஆற்றலையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எடுத்து தெரியுமா இருக்கா? அது எடுத்தாலும் திருப்பி அங்கதான் போயிடும். எடுத்தாலும் திருப்பி இதான் அறிவியல். நீ வந்து எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துறீங்க, ரைட்டு. அந்த எலக்ட்ரிசிட்டி பயந்து ஒளியா மாறி மறுபடியும் விண்வெளிக்கு போயிருது. ஒளியா மாறி பெட்ரோல் போட்டு எரிச்சு விளக்கு எரிச்சாலும் விண்வெளிக்கு போயிடும். நீ வேற எப்படி போட்டாலும் இயற்கையில இருந்து திருடவே முடியாது. இயற்கையில வந்து என்ன பண்ணலாம், ஒரு இயற்கையில இருந்து மடை மாறி விடலாம், அவ்வளவுதான். நீங்க ஆற்றில் இருந்து தோட்டத்துக்கு தண்ணி கட்டுறீங்க, அது என்ன ஆகுது, மறுபடியும் சூடாகி விண்வெளிக்கு போய் ஆகாயத்துக்கு போய் மேடு கடலுக்கு போய் சேர்ந்துருது. என்னது, யாராவது தண்ணீரை திருட முடியுமான்னு கேட்கறேன். ஒன்றும் பண்ண முடியாது. இது மாறித்தான் இது இந்த அறிவை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சரி இதுல என்ன மெல்ல செய்த, இது நம்ம கையில வசமா சிக்கிடுது, கிராஃபைட் வசமா சிக்கிடுது. என்னது,
கிராஃபைட் வசமா சிக்கிடுது. வாஸ்தவமா இனியன் கிட்ட சிக்கிடுது. போட்டு நோண்டி கண்டுபிடிச்சாச்சு. என்ன 1,00,000 ம். விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுகின்ற போது அது வந்துரும். ம். ஏன்னா இதுக்கு செலவே கிடையாது. என்னது? செலவே கிடையாது. செலவே கிடையாது. நீங்களாவது நீங்களாவது ₹50 குடுத்து வாங்குனீங்க. எனக்கு எப்படி தெரியுங்களா? ₹1 கூட செலவு கிடையாது. குப்பையில கீழ எல்லாம் இருந்தே எடுத்துட்டீங்க. ஆ? ம். கீழ இருந்தே எடுத்துட்டீங்க. எல்லாம் குப்பையில போய் எடுத்தேன். ஏன்னா அங்கேயே கிராஃபைட் கிடக்குது. அங்கேயே ம். எலக்ட்ரானிக் கிடக்குது. அங்கேயே எல்இடி கிடைக்குது. அங்கேயே கம்பி கிடைக்குது. எத்தனை எலக்ட்ரானிக் பொருள் குப்பைக்கு வருது தெரியுதுங்களா? டன்னு ஆமா, கணக்குல வருது. நெறைய இருக்கு. அத்தனையும் வேஸ்டேஜ் நெறைய ஆகுது. பயங்கரமா இருக்கு. அதுவே நம்ம வீட்ல கிடக்கிற ஒயர் மட்டும் பாருங்க. நாம செல்போன் சார்ஜ் பண்ற ஒயர் மட்டும் எத்தனை வச்சிருக்கிறோம். யூஎஸ்பி கேபிள் எத்தனை ம். வச்சிருக்கோம். குப்பையாட்டு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கிலோ எலக்ட்ரானிக் குப்பை கிடக்குது. ஆமா. இது ஒவ்வொரு எக்கச்சக்கமா வீட்லயும் இருக்குது. ஒயர் மட்டும் பாரு, சார்ஜர் ஒயர் மட்டும் எத்தனை டிசைன் வச்சிருக்கும் பாருங்க. ம். கருப்பா வச்சிருக்கிற இதெல்லாம் ஒயர். சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டு. உண்மையாலுமே எனக்கு செலவே கிடையாது. நான் தான் ₹1 சொல்றேன். அது ம். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேள்வி. அதனால இந்த 90 நாள் ஏன்னா இது எல்லா எல்லாரும் செய்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வச்சிருக்கேன். 90 நாள் கவனிச்சுட்டு வாங்க. அவ்வளவுதான். 2 எல்இடி அதான் வச்சிருந்தா 2 ஒயிட் எல்இடி வச்சிருந்தீங்கன்னா, புது செல்லு நான் சொல்றது புது செல்லுக்கு வச்சிருக்கணும். பழைய செல்லுக்கு ம். வைக்கலாம். பழைய செல் வச்சுட்டா ஒரு 30 நாள், 40 நாள் எரியும். புது செல்ல 3 ம். வோல்ட் செல்லு அதாவது 1.5 வோல்ட் உள்ள 2 இருந்ததுன்னா 3 வோல்ட்ன்னு வச்சுக்கலாம். 2 ம். எல்இடிக்கு வந்து 2 வெள்ளை எல்இடிக்கு வந்து 50 நாள் எரியும். அடுத்து 2 ம். பச்சை எல்இடிக்கு ஒரு 50 நாள் எரியும். அடுத்த ம். ஒரே ஒரு பச்சை எல்இடிக்கு வந்து ஒரு 10, 15 நாள் எரியும். இது தோராயமா 100 நாள் எரியலாம். ம். இப்ப நான் வந்து இப்ப 92வது நாளைக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த மாரி 4 தடவ செஞ்சு ம். பார்த்துட்டேன். இன்னொரு அமைப்பு ம். உருவாக்கி இப்ப இந்த மே மாசம் 8ஆம் தேதி இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. மே மாசம் ம். 6ஆம் தேதி மே மாசம் 7ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 8ன்னு நெனைக்கிறேன், 9 நெனைக்கிறேன். மே ம். மாசம் 8ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி எழுதி வச்சிருக்கேன். தேதி எழுதி வச்சிருக்கேன். அப்போ வந்து 2 வெள்ளை எடி வச்சு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து ம். மே போச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆகஸ்ட் 8ஆம் தேதி கிடையாது. இன்னையோட 90 நாள் நிறைவடைந்து, இப்பதான் அந்த ம். விளக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 3 வோல்ட் இருந்து ம். குறைஞ்சு இப்பதான் 2.2 வோல்ட் வந்திருக்கு. இப்ப 800 மில்லி வோல்ட் இந்த 90 நாளைக்கு 800 மில்லி வோல்ட் குறைஞ்சிருக்கு. எவ்வளவு? ம். 800 மில்லி வந்து இந்த 90 நாள்ல இருந்து குறைஞ்சிருக்கு. ஆ. இன்னும் 2 வரைக்கும் இந்த ஒரு 100 மில்லி வோல்ட் குறைஞ்சதுன்னா கதை முடிஞ்சுது. அதோட இன்று ஆராய்ச்சி ம். நாம வந்து ஆ, ஆமாய்யா. இதுதான் கவனிக்க வேண்டியது. இதுதான் வந்து அப்ப இந்த மாரி அது எந்த சூடும் வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. இது என்ன பண்ணுதுன்னு ம். கேட்டீங்கன்னா, இந்த 800 மில்லி வோல்ட் எங்கிருந்து எடுத்திருக்கேன்? ட்ரிகர் தான். 800 மில்லி வோல்ட்ங்கிறது லைட் எரிக்கிறதுக்கு பயன்படுத்தல. அது ட்ரிகருக்காக பயன்படுத்தியிருக்கேன். ஒரு ம். தற்காலிக தூண்டல், ஒரு எமர்ஜென்சி இண்டக்ஷன், எமர்ஜென்சி இண்டக்ஷன், எமர்ஜென்சி லிவரேஜ் அவ்வளவுதான். எமர்ஜென்சி லிவரேஜ். ம். இது எரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். எரிக்கிறதா இருந்தா 6 நாள்ல தீர்ந்து போயிருமே. எரிக்கிறதா இருந்தா 6 நாள்ல சரியாயிடும். எந்த எல்கள் அங்கே அது ஆமா எந்த ஆல்கலின் பேட்டரி எடுத்தாலுமே 1.5 ம். வோல்ட் இருக்கிறத எடுத்துட்டீங்கன்னா, 2 ம். எல்இடி எரிக்கணுமா, ஒரு வெள்ளை எல்இடி இருக்கணும். குறைஞ்சபட்சம் மினிமம் 3 வோல்ட் வேணும். ஒயிட் எல்இடி ம். ஒயிட் எல்இடிக்கு தான் 3 வோல்ட். அப்ப நம்ம ம். அப்ப என்னன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் எல்இடி வச்சுட்டீங்கன்னா, தொடர்ந்து கன்டினியூட்டிவா எரிக்கணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவே கூடாது. என்னது? ம். சுவிட்ச் ஆஃப் பண்ணவே கூடாது. 6 நாள் எரிஞ்சதுன்னா கருகியே போயிரும். பேட்டரியே கருகிரும். ம். ம். ஆனால் இங்க அதுதான் வந்து அ ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்டு ஆர் ஐ ஸ்கொயர்டு ஆர் இஸ் ஈக்குவல் டூ லாஸ். இதுதான் வந்து ஓம்ஸ் சொன்னாரு. எவனா இருந்தாலும் இதுல தான்டா வரணும்ன்ட்டு. அது உண்மதான். I ஸ்கொயர் ஆர் இன்ட்டு ஈக்குவல் டு ராஸ். இ ஸ்கொயர் லாஸ். லாஸ் தான் சொல்றாரு. நட்டமா தான் சொல்றாரு. நீ வந்து கெமிஸ்ட்ரியில டோட்டல் ஃபெயிலியர்னு தான் சொல்றாரு. கெமிஸ்ட்ரி டோட்டல் ஃபெயிலியர். கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சி பண்றவன் முட்டாள்னு அர்த்தம். என்னது? கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சி பண்ற முட்டாள். அவர் தான் லாஸ்ன்னு சொல்லிட்டாருமா. அவனுக்கு தப்பிக்க இவன் பிடெக் படிச்சு நோண்டுனாலும் சரி, எம்டெக் படிச்சு மொத்தத்துல டோட்டல் ராசரை முட்டாள் செய்யாதீரங்கிறாரு. என்னது? செய்யாத அது ஐ ஸ்கொயர்ன்றது என்ன கரண்டா? ஐங்கிறது கரண்ட். ஓகே. இன்ட்டு ஆர்ன்ட்டு ரெசிஸ்டிவிட்டி. ஸ்கொயர்டுங்கிறது மேல இருக்க 2 அந்த எந்த அளவுக்கு அனுப்புறியோ, எத்தனை மடி அளவுக்கு நீ கம்பியில அனுப்புறியோ. ம். ஐ ஸ்கொயர்டுங்கிறது ஒரு பவர். இருமடங்கு. என்னது? இருமடங்கு, மும்மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு அப்படி போட்டே இருக்கலாம்.
எந்த அளவுக்கு வோல்ட்டை ம். வந்து கம்பியில கொடுக்குறியோ அது நட்டத்துல போய் முடியடா முண்டோன்னு சொல்றாரு. என்னது நட்டத்துல முடியும். அப்படின்னு யார் சொல்றாங்க? ஓம் சொல்றாரு. அதாவது கம்பியில கொடுக்கும்போது அது லாஸ் தான் வந்துட்டு. லாஸ் ஆகி நட்டமாயி செத்து போயிருங்கிறாரு. அதை ஏன்டா செய்யறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. அது அந்த மாதிரி கரண்ட் இதுக்கு அதில் விட்டு லாஸ் பண்ணி அந்த ஏன் வேலை பண்றது அது ஈக்குவல் டு ஜீரோன்ட்டாப்ல. ஜீரோ ஜீரோ அது லாஸ்ன்ட்டாரு. லாஸ் 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 ஜீரோங்கிறது ஜீரோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இல்ல அது கரெக்ட் தான். அதுக்கு பேர் ஈஸ் ஈக்குவல் டு லாஸ்ன்னு சொல்ற. ஈஸ் ஈக்குவல் டு லாஸ். இந்த ஜீரோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஜீரோங்கிறது நாம கண்டுபிடிக்கிறோம். ஐ ஸ்கொயர்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிருக்கோம் 2026ல கண்டுபிடிச்சிருக்கோம். 2026ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓம்ஸ் எப்போ வந்தாரு? கிட்டத்தட்ட 200 ஆண்டு இருக்கலாம் நினைக்கிறேன். 150 ஆண்டு முன்ன இருக்கலாம். நம்ம ஓம்ஸுடைய பிறந்தது தெரியல. அது என்னமோ இருக்கட்டும். அந்தால ஒரு நுட்பம். அந்தால எதுக்கு தெரியுமா கணக்கு போட்டிருக்கான்? வேதியியலுக்கு தான் கணக்கு போட்டிருக்கான். எதுக்கு? வேதியியலுக்கு. அவன் அந்த இயற்பியல் மாஸ்டர் கிடையாது. எவனுமே இயற்பியல் மாஸ்டர் கிடையாது. எனக்கு பொறுத்த அளவு 2026 வரைக்கும் எந்த கொம்பனும் இயற்பியல் மாஸ்டர் கிடையாது. இது வரைக்கும் நோபல் பரிசு பெற்ற எவனும் இயற்பியலை ஆராய்ச்சி பண்ணலன்னு நான் சொல்றேன். ஏன்னா எல்லா அணு உலையா இருந்தாலும் சரியே, நீ லித்தியம் பேட்டரியா இருந்தாலும் சரியே, அல்கலின் பேட்டரியா இருந்தாலும் சரியே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாக்தாத் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஈராக்ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குழி தோண்டி எடுத்தானுங்க. அங்க பார்த்தா ஒரு ஜாடி இருந்திருக்குது. என்ன ஒரு பீங்கான் ஜாடி மாதிரி இருந்திருக்குது. அதுக்குள்ள ஒரு செம்பு குழாய். அதுக்குள்ள அந்த பீங்கான் ஜோடிக்குள்ள ஒரு செம்பு குழாய். செம்பு குழாய்க்கு நடுவுல இரும்பு கம்பி. இதுதான் பேசிக்கு கெமிக்கல் பேட்டரியுடைய சான்றுங்கிறான். கெமிக்கல் பேட்டரியோட சான்று. ஆமா. இப்பதான் 2000 ஆண்டுக்குள்ள கண்டுபிடிச்சானுங்கன்னு தொல்லியல் ஆராய்ச்சி சொல்லுது. ஆனா சித்தர்கள் எப்பவே கண்டுபிடிச்சானுங்க இதெல்லாம். சித்தர்கள் எப்ப கண்டுபிடிச்சாங்க? உலகத்துல அல்கெமிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் தான். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா பாதரசத்தையே கட்டுனானுங்க. பாதரசத்தை எவனாலையும் கட்ட முடியாது. பாதரசம் திரவ திரவ அதாவது திரவ உலோகம். திரவ என்ன சொல்லலாம்? திரவ உலோகம். திரவ வடிவில் இருக்கிற ஒரு மெட்டல். பால்ரஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து கட்டுனாங்க. இதை வச்சு உப்பை வச்சு கட்டுனாங்க. உப்பு சால்ட், அல்கலின் சால்ட் வச்சு கட்டுனானுங்க. அல்கலின் சால்ட்டை வச்சு கட்டுனானுங்க. என்ன சால்ட்டுங்க? அல்கலின் சால்ட். உப்பு, ஏதோ ஒரு உப்பை வச்சு கட்டுறானுங்க. ஓகே ஓகே. கட்டுதல்னா அதனுடைய குணத்தை அடக்குதல், அல்லது கட்டுறதுன்னா உள்ள செலுத்துதல், அல்லதுன்னா அந்த உள்ள அடக்குறதுன்னு பேரு. என்னது? அந்த உள்ள அடக்குதல் காரத்தன்மையான உப்பு. காரத்தன்மையான உப்பு உள்ள போட்டு கட்டிட்டோம். ஒண்ணும் இல்ல. நீங்க இதை வந்து பாதரசத்தை வந்து ஒரு இதுல ஒரு குழவியில வச்சு, ஒரு குழவி கல்லு குழவியோ அல்லது பீங்கான் குழவியோ, மாற்றட் பிஸ்டல்பாங்க. மெடிக்கல் ஸ்டோர்ல விற்கும். வெள்ளைய பீங்கான் நடுவில் ஒரு குழவி இருக்கு. அதை வச்சு தானே ஆயின்மெண்ட்ல இதை கலக்குவானுங்க. அதான் லேப்ல இருக்குமே. அதான் குழவி மாதிரி ஒரு இது உலக மாதிரி. அது அந்த காலத்துல கல்வம் வேறு. அவனுக்கு கல்வம் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 10,000 ஆண்டுக்கு முன்னாடி கல்வம் கண்டுபிடிச்சானுங்க. சின்ன கல்லு மாதிரி வச்சு அது உள்ள இடிக்கிற மாதிரி. அதேதான். நம்ம அம்மியில வச்சு சட்னி அரைக்கிறோம் இல்ல, அது குழி மாதிரி இருக்கு. நீங்க பட்டையா வச்சு அம்மியில வச்சு நெருக்குன்னு அரைக்கிறீங்க. அதேதான். அதான் அது பேரு தமிழ்ல குழவின்னு பேரு. என்னது? குழவி. அதுல வச்சு பாதரசத்தை, அந்த கல்லு குழவியில, கருங்கல் குழவியில பாதரசத்தை ஊத்திட்டு மேல ஒண்ணும் இல்ல, சோத்துப்பு உள்ள போட்டுருவானுங்க. சோத்துப்பு இருக்குல்ல, அது உள்ள போட்டுருவானுங்க. சோத்துப்பு? ஆமா, சோத்து உப்பு உள்ள போடுற. அதுக்கு பேரு சோடியம் குளோரைடு. உள்ள போட்டு அப்படியே இந்த குழவையில அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அரைக்க 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 அந்த இது பொடியா மாறிடும். எது மாறிடு? பாதரசம் பொடியாக மாறிவிடும். தூளா மாறிடும். பாதரசம் என்ன ஆயிரும்? உப்போட கலந்து நீ பொட்டணம் கட்டி எடுத்துட்டு வரலாம். பொட்டணம் கட்டி கையில் எடுத்துக்கலாம். அதே எடை அப்படியே இருக்கும். இங்க கட்ட சொல்லுங்க. எவனாச்சும் பேசுறானுங்களே இந்த முண்டங்கள், எம்டெக் முண்டங்கள் கட்ட சொல்லுங்க பார்க்க. ஒரு அளவும் தெரியாது உங்களுக்கு. இதுதான் பாதரசத்தை மாத்துறது, சேஞ்சிங் மெத்தட். ரசத்தை கட்டுதல்னு கண்டுபிடிச்சாங்க. ரசத்தை இதுக்குதான் ரசமணின்னு பேருங்க. ரசமணி. அப்படி ரசமணி தான் இதுக்கு பேரு. ரசத்தை மணியாக மாத்துதல்.
ரசத்தை ம். கட்டுதல். அது கப்புன்னு அடைச்சு உருண்டை மாதிரி பண்ணி ம். போட்டு தாயத்துல போட்டுக்கிறது, கழுத்துல கட்டிக்கிறது, இது இடுப்புல கட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணானுங்க. புரியுதா? ம். இந்த மாதிரி தங்கத்தை கண்டுபிடிக்கலான்னு முயற்சி பண்ணானுங்க. எல்லாம் தோத்து போயிட்டானுங்க. ம். அது ஒண்ணும் இப்ப தங்கத்தை புரோட்டானை சேஞ்ச் பண்றதா வேற ஒண்ணும் இல்ல. புரோட்டானை சேஞ்ச் பண்றது. ஆமா. புரோட்டான் நியூட்ரானா மாறணும். நியூட்ரான் புரோட்டானா மாறணும். அல்லது நியூட்ரான் புரோட்டான் 2ஆ ஒண்ணு சேரணும். அவ்வளவுதான். தங்கத்துக்கு எவ்வளவு அது ஆட்டம் அது? தங்கத்துக்கு 80ஆ? புரோட்டான் வந்து 79 நினைக்கிறேன். நடுவுல வந்து 79 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, ஆ. அது ஒரு கூட இது ஒரு போட்டா புரோட்டான் 80 சேர்க்கணும். 80 அதாவது பாதரசத்துக்கும் அதுக்கும் ஒரே ஒரு புரோட்டான் தான் வித்தியாசம். அதான் 80 அது 79. அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க இருக்கும் பாருங்க. கரெக்டு தான். நான் கூட சரியா மறந்துச்சே, பட் ஞாபகம் வந்து 79 80ன்னு தெரிஞ்சு எதுன்னு தெரியல. ஆமா. அதுல ஒரு அதைத்தான் இவனுக்கு செஞ்சாரு. என்ரிகோ ஃபெர்மி அதை பண்ணானுங்க. என்ரிகோ ஃபெர்மி ம். என்ன பண்ணானா, என்ரிகோ ஃபெர்மி அதாவது உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. இவனுக்கு என்ன ம். பண்ணானுங்கன்னா, அதாவது அணுவை பிளக்க முடியும்னு இந்த ஆள் சொல்லிட்டான். யாருங்க? இந்த ஐன்ஸ்டீன்ங்கிற ஆள் சொல்லிட்டான். அவன் ம். 20 வருஷமா இந்த முண்டங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, 20 வருஷமா இந்த நோபல் பரிசு முண்டங்கள் என்ன பண்ணியிருக்கான்னா, ம். புரோட்டானை வச்சு பொளந்திருக்கானுங்க. எதை வச்சு? புரோட்டானை வச்சு பொளந்திருக்கானுங்க. அதிக சக்தி வாய்ந்த அந்த புரோட்டானை வச்சு ஆமா. பொழந்திருக்காரு. புரோட்டானை வச்சு பொளந்தா, புரோட்டான பொளக்கவே முடியல. புரோட்டானை வச்சு புரோட்டானை எவனாலயும் பொளக்க முடியாது. என்னது? புரோட்டானை வச்சு புரோட்டானை புழக்க முடியாது. அது என்ன ஆகி போச்சுன்னா, உதாரணத்துக்கு நீங்க தங்கத்தோட ஒரு புரோட்டானை சேர்த்தீங்கன்னா, அது வந்து பாதரசமா மாறிரும். அப்புறம் அந்த 80ஓட 81 வரப்ப வெவ்வேறு தனிமங்களா வந்துகிட்டு இருக்குமே தவிர, ஒரு நாளும் அது புழக்கவே முடியல. ஒரு நாளும் புழக்கவே முடியல. இந்த 30 வருஷம் இந்த முண்டங்கள், அதாவது இந்த அமெரிக்க முண்டங்கள், இங்கிலாந்து முண்டங்கள், ஐரோப்பா முண்டங்கள், ஜெர்மனி முண்டங்கள் எல்லா முண்டங்களும் சேர்ந்து புரோட்டானை வச்சு புழக்கணும்னு முடிவுன்ற இந்த குருட்டு முண்டங்கள். இவனுக்கு தான் பெரிய அறிவாளிகள். இவனுக்கு தான் பெரிய அறிவாளி எல்லாம் தோத்து போனானுங்க. என்னடா அணுவை புழக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இவனுங்க அப்பதான் திடீர்னு ஒரு பொம்பளை வந்தா. அந்த பொம்பளை போராட முண்டங்கடா, புரோட்டானை வச்சு புரோட்டானை புழக்க முடியாத முண்டங்கடா, நியூட்ரானை வச்சு நியூட்ரானை வைத்துக் கொண்டு புரோட்டானை புழக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சா. அவ தான் லிசா மைட்னர். பொம்பளை தான் அணுவை பிளக்கறதுக்கு கண்டுபிடிச்சவன்னு நான் சொல்ல வர்றேன். அவ பேர் லிசா மைட்னர்னு பேரு. லிசா மைட்னர். ஓகே. அந்த அம்மா வந்து ஜெர்மன். அந்த அம்மா பேரு ஆஸ்திரியா. சொந்த ஊர் ஆஸ்திரியா. படிக்கிறது ஆராய்ச்சி பண்ணதுல ஜெர்மன்ல. ஓகே. அவனோட ஒரு திருட்டு பயல் இருந்தான். அவன் வந்து ஆட்டோ ஹான்னு ஒரு திருட்டு பையன். ஆட்டோ ஹான் அப்படி ஒரு திருடன். அவனும் வந்து நியூக்ளியர் ஆராய்ச்சி பண்றவன் தான். அவன் அந்த திருடன் என்ன பண்ணான்னா, இந்த ஆட்டோ ஹான் எழுதுறது அந்த கால்குலேஷனை திருடி இவன் நோபல் பரிசு வாங்கிட்டான். அந்த மேடம் மட்டும்தான் அவன் 3D தான். அந்த அந்த அம்மா தான் கண்டுபிடிச்சது. சரி, இது என்ரிகோ ஃபெர்மிக்கு செய்தி போகுது. இந்த மாதிரி புரோட்டானை வச்சு புரோட்டானை புழக்க முடியாத முண்டம் நியூட்ரானை வைத்துக்கொண்டு நியூட்ரானை வைத்துக்கொண்டு, அதாவது யுரேனியம்ங்கிற அணுவை பிளக்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரானும் புரோட்டானும் ஒன்னா இணைந்து இருக்குதுங்க. என்னது? நியூட்ரானும் புரோட்டான் ஒன்னா எவனாலையும் புழக்கவே முடியாது. அதுக்கு இடையான அதே நியூட்ரானை மேல விட்டு அடிச்சோம்னா அது தானாவே ஈஸியா பிளந்துருது. என்னது? தானாவே ஈஸியா பிளந்துருது. வேற வெண்ணெய், அதாவது வெண்ணெய் வந்து கத்தியில வெட்டுற மாதிரி, வெண்ணெய் வந்து கத்தியால வெட்டுற மாதிரி. இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தேன், இரும்பு வந்து சாதாரண இரும்பு வந்து எதுல வெட்டுறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவேன். சாதாரண இரும்பு வந்து ஒரு சின்ன பிளேடால அறுத்து வெட்டுறோம்னு நினைக்கிறேன். அது 100 வருஷம் ஆனாலும் அறுக்க முடியாது. சாதாரண வேற நகத்துல வச்சு அதாவது நகம் இருக்குல்ல, சாதாரண நகத்தை வைத்துக்கொண்டு ஒரு கடுமையான இரும்பை வந்து புழக்கலாம் நினைக்கிற மாதிரி இந்த முண்டங்க பண்ணிருக்கிறாங்க. சாதாரண நகத்தை வச்சு கடுமையான ஹைபிட் ஸ்டீல் வந்து அறுக்க முடியுமா? நம்ம கையில நகத்தை வச்சு அறுக்கும் ஒன்றும் அறுக்க முடியாது. அதுதான் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் அந்த ஆள் தலையில அடிச்சுக்கிட்டான். யாரு? இந்த என்ரிகோ ஃபெர்மி. இத்தனை வருஷமா நாம யோசனை பண்றதுக்கு இது வரலையே கிறக்க முடியும். அதாவது பாருங்க, 3 அணுதான் பேசிக் அணு. 3 தான். எலக்ட்ரான், அப்புறம் வந்து நியூட்ரான், புரோட்டான் தான். இந்த 3 தான் பேசிக். என்னது? ஆமா. இவனுக்கு புரோட்டானை வச்சுவே பொழந்திருக்கானுங்களே. ஒருத்தன் கூட நியூட்ரானை வைத்துக்கொண்டு அந்த புரோட்டானை புழக்கலாம், அல்லது நியூட்ரானை வைத்துக்கொண்டு யுரேனியத்தை புழக்கலாங்கிற ஒருத்தனுக்கு கூட இந்த அறிவு வரலன்னா, எலக்ட்ரான் வந்து வேஸ்ட்டுங்க. அது எலக்ட்ரான் வந்து ஓட்டம். அது சும்மா பாதுகாவலர். எலக்ட்ரானை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறதே 2 தான். இருக்கிறது 2 தான்.
இந்த 2ல ஒருத்தன் கூட எங்க மாத்தி சிந்திக்கல? ம். எவனாச்சும் சிந்திச்சிருக்கான்னு பாருங்க. ஏன் சிந்திக்கல? இருக்கிறதே 2 தான். இவனுக்கு புரோட்டான ம். வச்சே யுரேனியத்த பொழக்க வச்சிருக்கானுங்க. ஒருத்தன் கூட சிந்திக்கவே இல்ல. நியூட்ரான் இதுக்கு மாத்தி நமக்கு 2 பொருள் பாருங்க, நமக்கு 2 பந்து இருக்குது. நீ ஒரு 2 ஒண்ணு சிகப்பு, ஒண்ணு மஞ்சள்னு வச்சுக்கலாம். நீங்க சிகப்பவே ம். நியூட்ரான் மாரி அடிச்சுட்டே இருக்கிறீங்களே! ஒரு நாளாவது ம். சிவப்புக்கு பதிலா இந்த மஞ்ச பந்த அடிச்சு பார்க்கலான்னு எவனுமே சிந்திக்கலையே! ம். இருக்கிறது 2 பந்து தானுங்க. இருக்கிறது 2 பந்து. புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. 2 பந்து தான் இருக்குது. நீ ஒண்ணு என்ன பண்ணியிருக்கணும், ம். நல்ல அறிவாளிகளா இருந்தா, கொஞ்ச நாளைக்கு புரோட்டான வச்சு அடிச்சு பார்த்துருக்கணும். கொஞ்ச நாளைக்கு நியூட்ரான் வச்சு அடிச்சு பார்த்துருக்கணும். இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, புரோட்டானவே 30 வருஷம் நோண்டி இருக்கானுங்க. ம். அப்புறம் அந்த பொம்பளை வந்து சொன்னா, "இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நியூட்ரான் வச்சு அடின்னா." இருக்கிறதே 2 தான். அவ சிந்திச்சிருக்கிறா. இருக்கிறதே 2 பந்து தானே. இவன் புரோட்டான் ம். பந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி நியூட்ரான் பந்து அடிங்கன்னு சொன்னோனே அது பொளந்துருச்சு. ம். அப்ப அந்த என்ரிகோ ஃபெர்மி தலையில அடிச்சுக்கிறான். 30 வருஷமா நம்ம புரோட்டான் வச்சு நோண்டி இருக்கணுமே, நம்ம மண்டைக்கு நியூட்ரான வச்சு பொளக்கலான்னு எண்ணம் வரல. அந்த ஆளு வெட்கப்பட்டானாமா. என்னது? கஷ்டப்பட்டு. இவனுக்கு தான் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். ம். சரியான சாப்பாட்டு ராமன்னு அர்த்தம். என்னது? இப்ப சாப்பாட்டு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு எந்த சயின்ஸுங்கிறது? இப்ப நாம என்ன புரியுது, பண்றோம் புரியுது. தெரியுமா? இப்ப நாம என்ன பண்ணா நியூட்ரானையும் பொளக்கறதில்ல, நியூட்ரானையும் புரோட்டானையும் நம்ம பொளக்கறதே கிடையாது. அது தானாவே பொளந்து சேர்ந்துக்குது. இப்ப நாம பண்றது இந்த கிராஃபைட்ல வந்து தானாவே பொளந்துக்குது, தானாவே சேர்ந்துக்குது. என்னது? ம். அது தானாவே நடக்குது. இத வந்து இதுக்கு பேரு தானா நடக்கிறதுக்கு பேரு பீட்டா டிகேன்னு பேருங்க. ஆமா. அது தானாவே அதான். அணுவ பொளந்துக்குது, தானாவே சேர்ந்துக்குது. அது எங்கேயோ இருந்து திருடிக்குது, எங்கேயோ இருந்து பொறந்துக்குது. இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரேடியேஷன் தேவைப்படுது. அதாவது 1400 கோடி ஆண்டுக்கு முன்பாக நேச்சுரலாவே இந்த என்ன இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து வீக்கா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, 0 0.00 100 பூஜ்ஜியம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 போட்டுக்குங்க. அதாவது 1 வோல்ட்ட வந்து 10 கோடி மடங்கா ஒரே 1 வோல்ட். 1 வோல்ட் வந்து 10 கோடி மடங்கா பிரிச்சீங்கன்னா என்னமோ அதுதான் விண்வெளியினுடைய பேக்கிரவுண்ட் எனர்ஜி. விண்வெளியினுடைய பேக்கிரவுண்ட் எனர்ஜி. பேக்ரவுண்ட் எனர்ஜி. ஆமா. அந்த எனர்ஜிக்கே வந்து நியூட்ரான் புரோட்டான் ஆகவும் அப்படிதான் புது புது தனிமங்களே பிறக்குது. புது புது தனிமங்களே பிறக்குது. இப்ப எத்தனை கோடி வருஷமா இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு பாருங்க. எத்தனை கோடி வருடமா? இருக்குது. இப்ப நாம வைக்கிறது இல்ல. இப்ப நாம வந்து 1 வோல்ட் 2 வோல்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 1 வோல்ட் குடுக்குறோம், 2 வோல்ட் குடுக்குறோம். வீட்டுக்கு 200 வோல்ட் ம். மோட்டாருக்கு 400 வோல்ட் வருது வோல்ட்ன்னு சொல்றோமே, இதெல்லாம் செயற்கையா ம். உருவாக்குனது. என்னது? செயற்கையா உருவாகுறது. அப்படின்னா பிரபஞ்சத்தோட கணக்கு போடும்பொழுது பல கோடி மடங்கு ஆற்றலுடையது மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். ஒரே 1 வோல்ட் உள்ள ம். செலுத்தினா கூட, அந்த பிரபஞ்சத்துல ம். இருக்கிற அந்த வீக் ஃபோர்ஸுக்கும், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அது வந்து பிரபஞ்சத்துல வந்து இருக்கிற அந்த எனர்ஜியோட கம்பேர் பண்ணி பார்த்தா, மனுஷன் கண்டுபிடிச்சது ஒரே 1 வோல்ட்டே வந்து பல லட்சம் கோடி மடங்கு பெருசு. என்னது? பல லட்சம் கோடி பெருசு. எது? 1 1 வோல்ட் வோல்ட். ஈக்குவல் டூ நேச்சுரல் பேக்ரவுண்ட் எனர்ஜி. இப்ப புரியுதா? புரியலையே. நேச்சுரல் பேக்ரவுண்ட் எனர்ஜி வந்து நாம இருக்கிற கண்டுபிடிச்ச 1 வோல்ட்டை விட பல கோடி ம். மடங்கு கம்மியானது அந்த நேச்சுரல் பேக்ரவுண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு பேர். அதுக்கு பேர் தான் வீக் ஃபோர்ஸ்னு பேரு. அதுல வந்து அதுல தனிமங்கள் மாட்டிக்கும், சில தனிமங்கள். அதுல வந்து இந்த கிராஃபைட் மாட்டிக்குது. கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னா, தன்னைத்தானே சிதைத்து சேர்த்துக் கொள்வதற்கு கிட்டத்தட்ட 5730 ஆண்டுகள் ஆகுது. அதாவது இந்த ம். லோயஸ்ட் எனர்ஜில தானா சிதையறதுக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, அத ம். கிராஃபைட்ல வச்சுக்கிட்டு 3000 மில்லிவோல்ட் உள்ள குடுக்குறேன். என்னது? 3000 மில்லி வோல்ட் கொடுக்குறோம். அப்ப பிரபஞ்சத்துல இருக்கிற சக்திய விட நான் வந்து 3,00,000 கோடி மடங்கு அந்த பவர் குடுக்குறேன். ம். ம். 3,00,000 கோடி மடங்கு 3 லட்சம் கோடி பவர். அத நான் உள்ள குடுக்குறேன். குடுத்தோனயே அது ம். 5730 ஆண்டுகள் போற வேகத்த 1 வினாடில சிதைச்சுக்குது. 1 வினாடில அந்த பவர் கொடுக்கும்போது அந்த 1 செகண்ட்ஸ்ல நடக்குது இது எல்லாமே. 5730 கோடி ஆண்டுகள் 5730 5730 ஆண்ட வந்து 1 வினாடில சுருக்கிக் கொள்கிறது. இதுக்கு பேரு ஹை ஃப்ரீக்வென்சின்னு அர்த்தம். என்னது? ஹை ஃப்ரீக்வென்சி. ஆமா.
இந்த கால நீட்சிங்கெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சியே தவிர அங்க மாதிரி காலமும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. என்னது? அதுதான் அதுதான் காலத்தை வென்றவன் அதுல வருமாப்பா அது. அந்த காலத்தை காலத்தை நம்ம காலத்தை வென்றாச்சு. இப்ப நாம இனியன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க? காலத்தை வென்றிருக்கிறீங்க. அதாவது 5830 ஆண்டுகள் கழித்து அந்த நியூட்ரான் புரோட்டானா மாறுறத வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை விட 3,00,000 கோடி மடங்கு நீ உள்ள குடுக்குறப்போ 5730 கோடி ஆண்டை வந்து ஒரு வினாடியாக சுருக்கிக் கொள்கிறது. தானா நடக்கிற தானா நடக்குது. என்னது? தானா நடக்குது. நீங்க உள்ள அந்த கிராஃபைட் குச்சிக்குள்ள என்ன குடுக்குறீங்க? 3 வோல்ட் குடுக்குறீங்க. 3,00,000 மடங்கு குடுக்குறப்போ, அது தானாக என்ன பண்ணுது? அது வேலைய வேகமா சுருக்கி, வேகமா நியூட்ரான உறிஞ்சி வெளிய தள்ளுது. அல்லது தானாவே மாறிக்குது. 2 நடக்குதுங்க. இப்ப இதுல கிராஃபைட்ல மட்டும் 2 நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். வெளியிருந்து நியூட்ரான உறிஞ்சு, உள்ளிருந்து புரிஞ்சுது. வெளிய தள்ளுது. அல்லது உள்ளேயே அதுக்கு உள்ள வந்து 2 பார்ட்டிகள் இருக்குது. நியூட்ரான், எல்லாத்துலயும் நியூட்ரான், புரோட்டான். உலகத்துல எல்லாமே நியூட்ரான், புரோட்டான் தான். அது உள்ளேயாவும் பாதிக்குது. உள்ள வந்து புரோட்டான் வாங்கிக்கோ. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குது. என்னது? இன்டர்சேஞ்ச். அதான் வெளியில இருந்து அந்த இது நியூட்ரானை இழுத்து மறுபடியும் புரோட்டான் இது பண்ணுது, அப்படியே எக்ஸ்சேஞ்ச். அப்படியும் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். உள்ளேயே வந்து நியூட்ரான், புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. உள்ளேயே, அது வெளியிலிருந்து இழுக்காமே எடுத்துக்குது. அதான் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி இறங்கி அப்படியே எட்டுக்கு அப்படி இப்படி அப்படியே ஆகிது. இது சீசா மாதிரி மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி. நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கோ. நான் கையிலுக்கு ஒரு பந்தை நீ போடுற, அவங்க இருக்கிற பந்தை நான் வாங்கிக்கிறது. 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதான் பிஸ்டன் மாதிரி இப்படி ஏறதும் இறங்குறதும் இறங்குறதும். இப்ப நான் ஒரு பந்து வீசுறேன், அதே நேரத்துல நீங்க ஒரு பந்து வீசுறீங்க. நீங்க வீசுற பந்தை நான் பிடிச்சிக்கிறேன், நான் வீசுற பந்தை நீங்க பிடிச்சிக்க. இப்படி நீங்க வீசி வீசி விளையாண்டே இருக்கிறோம். உள்ளேயே வீட்டுக்குள்ளே விளையாடுறீங்க, வெளியே விளையாடுறது இல்ல, வீட்டுக்குள்ளே விளையாடுறீங்க. அது உள்ளுக்குள்ளேயே விளையாட்டு 0 ஸ்டேட் ஆயிடுது. ஏன்னா மூவியா இருக்குது, 0 ஸ்டேட்ல ஆமா. எனர்ஜி. அப்ப எங்க அது சரி, அது யார் இன்டர்சேஞ்ச் பண்றாங்கன்னா, அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் அதுக்கு இருக்க நேச்சுரல் பவர் அது. ஆட்டோமேட்டிக் அதுவா நடக்குது. ஆமா. இது வந்து பெட்ரோலோ டீசலோ எதுவும் தேவையில்லை. இவனு நினைச்சிட்டு இருக்கானுங்க இந்த முண்டங்கள், பிடெக் முண்டங்க, பெட்ரோல் இருந்ததை வண்டி ஓடுதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க இந்த முண்டங்கள். அப்படித்தான் இனியும் நினைச்சிட்டு இருந்தாரு. இவனுக்கு சொல்றதெல்லாம் தப்புன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவனுக்கு சொல்றதெல்லாம் தப்பு. ஏன்னா அப்படின்னா தீராத ஆற்றல வண்டி ஓடணும்னா, அப்ப தீராத ஆற்றல் எடுத்து காட்டு நீ. அப்ப ஆற்றல் இங்கே இருக்கு, இதையே வச்சு வண்டி ஓட்டலாமே அப்போ. அதைத்தான் சொல்றேன். அதுக்கான பேசிக் இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பேசிக் இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து 1,00,000 பேர் டெஸ்ட் பண்ணணும். 1,00,000 பேர் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் நீங்க இன்ஜினியர் நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. 2-3 இன்ஜினியர் பண்ணிட்டாங்க. 20 இது வரைக்கும் ஒரு 15 பேர் பண்ணிட்டாங்க. வேலைக்கே எறிஞ்சா சரி, அவ்வளவுதான். எப்படி இப்ப இருக்கிற எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வைத்துக்கொண்டு நாம் எரிக்கிற எல்இடி எவனாலும் பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐன்ஸ்டீனை வந்தாலே டவுசர் கண்டு போயிடும். ஐன்ஸ்டீனுக்கும் பீட்டா டிக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னது? ஐன்ஸ்டீனுக்கு பீட்டா டிக் இருக்கிறதே தெரியாது. அதை கண்டுபிடிச்சவனுங்களே 1979 தான் கண்டுபிடிச்சானுங்க. ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது 1905-6 1905-6-7 கண்டுபிடிச்சாண்டாலு. ஒரு சாதாரண இயற்பியல மதிப்பெண் வாங்கினால்தான் தான். ஐன்ஸ்டீன் வந்து சாதாரணமா நம்ம எப்படி 10ஆம் வகுப்புல பட்டம் வாங்கிட்டு வெளியே வர்றோம் இல்லையா, அந்த காலத்துல இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சுட்டாவே சின்ன டிகிரி கொடுத்துருவானுங்க. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டாவே டிப்ளமோ கொடுத்துருவானுங்க. இப்ப நாம எப்படி அப்படி பாத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சா 15 வயசுல ஒரு டிப்ளமோ வாங்கிடுறானுங்க. 15 வயசுல ஒரு டிப்ளமோ. ஆமா, 15 வயசுல எவனுக்கு வேலை தர மாட்டாங்க. 5 வயசுல எவனுக்கும் ரொம்ப வறுமையில இருக்கிற ஊடு, ஆனா எவனும் வேலை தரல. பேசாம வேற வழியே இல்லைன்னு கடைசியில சுவிட்சர்லாந்துல அவரு அப்பவே பேடன்ட், நம்ம நாட்டுல பேடன்ட் ஆபீஸே கிடையாதுங்க. 1905 47 45 வரைக்கும் இந்தியாவில பேடன்ட் ஆபீஸ் இருக்கிற பேருக்கே இடம் இல்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அமெரிக்கால போய் பதிவு பண்ணணும், அல்லது இங்கிலாந்துல போய் பதிவு பண்ணணும். கிடையவே கிடையாது. இந்தியாவில முட்டாள் நாடுகளாச்சு. இவனுக்கு தான் முட்டாள்கள் தான் நம்ம வச்சிருக்கிறோமே. நேரு வந்தது அது மாறுது. நேரு வந்தால் கொஞ்சம் புத்திசாலி, அவன் வந்ததை கொஞ்சம் மாத்துறான். அதுக்கு முன்னாடி முண்டங்கள், ஆமா வேற முண்டங்கள் இருந்து நாடு இன்னும் பேடண்டாது மயிராச்சு எரும மாடு மாதிரி இப்படி சாணிகள் மாதிரி தான் நம்ம உட்காந்து இருந்திருப்போம். நேரு வந்ததான் கொஞ்சம் மாத்திருக்காரு. நேரு வந்ததான் இந்த நாட்டை அறிவியல் நாடா மாத்தோம்னு நினைச்சு அந்த எப்படி தெரிஞ்சான்னு எவனும் சொல்லி கொடுத்துட்டான்னு தெரியுது. எவனும் சித்தர்கிட்ட போயிருப்பான், அறிவாளிகிட்ட போயிருப்பான். முதல்ல பேடன்ட் ஆபீஸ் கொண்டு வாங்க, நாமளே வந்து
ரிசர்ச் லேபில் வைக்கலாம், நீ வேலைக்கு ஆகாத, இப்படி சண்டை போட்டு சாக வேண்டியதான்ட்டான். அவன் வந்துதான் இந்த கொஞ்சம் அறிவியல் மாற்றம் பண்றான். அந்த நேரு தான் இந்த வேலைக்கே காரணம். அது தமிழ்நாட்டுக்காரர் தான் ஐடியா கேட்கிறாப்புல. என்னது தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட சர் சி ராமகிட்ட யோசனை கேட்கிறாப்புல. அப்புறம் கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி தான் அவருடைய சயின்ஸ் மதுரையை சேர்ந்த அமெரிக்கன் கல்லூரியில் படித்த அவர் பேர் கரியமாணிக்கம் சுந்தரம் இல்லை. அவரு தான் வந்து நேருக்கு அறிவியல் ஆலோசகர். எங்கிருந்து மதுரைக்காரன் தான் அவருக்கு ஆலோசகர். கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. என்னது கரியமாணிக்கம் முண்டோம் கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டு பாருங்க. அவர் தான் அறிவியல் ஆலோசகர். யாருக்கு? நேருக்கு. மதுரையில அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சவர். மதுரையில படிச்சவர். அவருதான் வந்து சர் சி ராமனுக்கு ஐடியாவே சொன்னது. புரியுதுங்களா? கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி இல்லைன்னா நம்ம சர் சி ராமனுக்கு சப்போர்ட்டே கிடைச்சிருக்காது. அவர் டாட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்தது இவரு தான். யாருங்க? கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி தான் டாட்டா கலெக்ட் பண்ணி சர் சி ராமனுக்கு ஹெல்ப் பண்ணது. மதுரைக்காரர் இல்லைன்னா திருச்சிக்காரனுக்கு இவரு திருச்சிக்காரர் தானே. யாரு? சர் சி ராமன் திருச்சிக்காரர். திருச்சியில பிறந்தாரு. கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி வந்து மதுரையில பிறந்தாரு. மதுரையில பிறந்து அவர் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறாரு. இவர் வந்து சென்னையில் இருக்கிற என்னது பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறாரு. பிரசிடென்சி உலக புகழ் பெற்றதுங்க இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜ். புரியுதுங்களா? அப்போ இவர் டாட்டா கலெக்ட் பண்றாரு. யாரு? இந்த கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி வந்து உண்மையாலுமே அவர் வந்து அவர் பிசிக்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால இவருக்காக கெமிஸ்ட்ரிக்கு இறங்கி வர்றாரு. யாருக்காக? சர் சி ராமனுக்காக சப்போர்ட் பண்றாரு. நோபல் பரிசு வாங்குற முடிவுக்கு வந்துட்டானுங்க எல்லாருமே. அப்படித்தான் இவர் வந்து எது ஒளி ஊடுருவது எது ஒளி ஊடுருவ மாட்டேன். இவர் ஒரு கிட்டத்தட்ட 60-70க்கு மேல பொருளை வந்து டிசைன் பண்ணி இந்த கரியமாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி வந்து கெமிஸ்ட்ரியே தெரியாதவர் வந்து இவருக்காக கெமிஸ்ட்ரி கத்துக்கிறார். தனிப்பட்ட வேலை, சொந்த இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் தான். எல்லாமே இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் தான். அது பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஒளி கண்டுபிடிச்சி எப்படியே போச்சு. அதனால அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்றது பிடேக்கு வந்து யாருக்கு? ஏன்னா பிடேக்குங்கிற லாங் டைம்னு பிடேக்கு லாங் டைம்னு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் அது வந்து ஒருங்கிணைக்க தெரியல. என்னது நாம என்ன பண்ணிருக்கிறோம்? கிராஃபைட்ல ஒருங்கிணைக்கிறோம். கிராஃபைட் ஒண்ணுதான் கண்ணால் பார்க்கிற பொருள். மற்ற எந்த பொருளையும் கண்ணால் பார்க்க முடியாது. கிராஃபைட் மட்டும்தான் கிராஃபைட் வச்சுதான் கண்ணால். நான் கிராஃபைட் வச்சு வைக்கிறப்ப கரெக்டா வந்துருச்சு. அது என்ன பண்ண? பேட்டரி மேல ஒட்ட வைக்கிறேன். என்னது பேட்டரி மேல ஒட்ட வச்சா ஒய்ஃபை மாதிரி கனெக்ட் ஆகிக்குது. என்னது இந்த முண்டைகளுக்கு இன்னும் இந்த பிடெக் முடிங்களுக்கு ஒரு முண்டைகளுக்கு புரியாது. என்னது எப்படா கனெக்ஷன் வருது, எப்படா கனெக்ஷன் ஒரு மயிரும் தெரியாது. ஏன்னா உள்ள பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் வந்து K40 வந்து ஐசோட்டோப் பார்த்து கதிர்வீச்சு கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் நைட்ரஜன் இருக்குது, சோடியம் குளோரைடு, அமோனியம் குளோரைடு இருக்குது. அது வந்து கதிர்வீச்சு கொடுத்துட்டே இருக்கு. அது கிராஃபைட் பொடி இருக்குது. அது வந்து C14. எல்லாமே நான் வச்சிருக்கிறது எல்லாமே ஐசோட்டோப் தான். எல்லாம் ஐசோட்டோப் தான். இந்த முண்டைகளுக்கு புரியாது. எந்த முண்டைகளுக்கு இருக்கிற பிடெக் முண்டைகளுக்கு புரியாது. எவனுக்கு புரியும்? எனக்கு புதுசா கண்டுபிடிக்கிறோன்னு எனக்கு தானே புரியும். உனக்கு எப்படி புரியும்? அப்போ சொன்னதான் புரியும். இல்லைன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுங்களா? நான் வச்சிருக்க அல்கலைன் பேட்டரி தான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அல்கலைன் பேட்டரி தான் டெவலப் பண்ணது. அல்கலைன் பேட்டரி கண்டுபிடிச்சதே தாமஸ் ஆல்வா எடிசன் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அல்கலைன் பேட்டரி கண்டுபிடிக்கிறார். அது வோல்டா வந்து ஆசிட் பேட்டரி கண்டுபிடிக்கிறாரு. உலகத்துல முதல்ல ஆசிட் பேட்டரி தான். என்னது அதுக்கப்புறம் அல்கலைன் பேட்டரி, அதுக்கப்புறம் தான் லித்தியம் பேட்டரி. எல்லாமே சால்ட் பேஸ்டு. நான் பண்றது தான். இப்ப நாம கண்டுபிடிச்சிக்கிறத வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். நம்மளது ஒண்ணுதான் நியூக்ளியர் பேட்டரி.
அப்ப அந்த அல்கலைன் பேட்டரின்றது இந்த ரசவாத மெத்தட்ல இருக்கிறது ஐயா உப்பு அது. உப்பு உப்புனே வச்சுக்கங்க. அல்கலைன் பேட்டரின்னு உப்புன்னு அர்த்தம். உப்பை போட்டு எடுக்கிறது. அது பேர் சாலிடுன்னு பேரு. சாலிடு சீல்டு பண்ற எந்த லீக்கேஜ் ஆகாது. நீங்க பேட்டரி கேள்வி வச்சுக்க தண்ணியில போட்டாலும் ஒன்றும் ஆகாது, எதுல போட்டாலும் எந்த வெளியே இருக்கிற மாய்ச்சர் உள்ள போகாது, உள்ள இருக்கிற மாய்ச்சர் வெளியே வராது. சீல்டு பண்ணிடுவாங்க. ஆசிட் பேட்டரி சீல்டு பண்ண முடியாது. என்னது? ஆமா, கேஸ் வந்துகிட்டே இருக்கு, புசு புசுன்னு கேஸ் வந்துட்டு இருக்குது. ஓப்பனா இருக்கணும், ஏர் இருக்கணும், காற்றோட்டத்தில் இருக்கணும். அப்பப்ப திறந்து ஊத்தி விடணும். ஹீட் ஆகிட்டே இருக்கு, குருன்னு ஹீட் ஆகி மொட்லி வந்துட்டே இருக்கும். ஹைட்ரஜன் வெளியே வந்துட்டே இருக்கு, ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வந்துட்டே இருக்கும். கேப்பெல்லாம் உடச்சிட்டு போயிடும். புரியுதுங்களா? அது ஆசிட் பேட்டரி. ஆசிட் பேட்டரி வண்டி லாரிக்கு ஆகுமே தவிர வேற எதுக்கும் ஆகாது. ஆசிட் பேட்டரி அது வந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் சாலிட் பேட்டரி கண்டுபிடிச்சானுங்க. இது வந்து லீக்கேஜ் ஆகாது. அதனால நம்ம தண்ணிக்குள்ள போடுறோம். நம்ம தண்ணி லீக் அது ஒண்ணும் வேண்டாம். நம்ம ஓப்பன் சர்க்யூட்ல போடுறோம். கம்பி வெளிதானே நீட்டிட்டு இருக்குது, ஏன் சாவு உள்ளது? கம்பி நம்ம வந்து செம்பு கம்பியும் கிராஃபைட் கம்பி ரெண்டும் இணைக்கிறோம். ஓப்பனா எந்த ஸ்லீவும் மேல கிடையாது இல்லையா? நீங்க செம்பு கம்பி கனெக்ஷன் பண்றீங்க அல்லது எல்இடி கனெக்ஷன் பண்றீங்க, அதுக்கு எந்த ஸ்லீவும் இல்லையே. இப்ப ஸ்லீவ் தண்ணியோட கான்டாக்ட் வச்சுக்குது, தண்ணியோட கான்டாக்ட் வச்சுக்குது, தண்ணியில இருந்து ஹைட்ரஜன் பிரிக்குது. ஆனால் நாம கண்டுபிடிச்சது வந்து புரோட்டானிக் சிட்டி, நியூட்ரானிக் சிட்டி. இந்த புரோட்டானிக் நியூட்ரானிக் இருக்கிறதுனால இது ஊடகமா பயன்படுத்தி, எதைய தண்ணியவே ஊடகமா பயன்படுத்திக்குது. தண்ணி தடையல்ல. நாம கண்டுபிடிச்ச பல்புக்கு தண்ணி தடையல. அங்க வந்து என்ன கிடையாது, ஹீட் லாஸ் கிடையாது. எலக்ட்ரிசிட்டிக்கும் தண்ணிக்கும் பொருந்தவே பொருந்தாதுங்க. பொருந்தாது. அது என்ன பண்ண, பேட்டரி லாஸ் பண்ணும் அல்லது வந்து உடனடியே ஷார்ட் சர்க்யூட் ஆகி செத்து போயிடும். ஆனா நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகவே ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் பேஸ் கிடையாது, நம்மளது வந்து நியூட்ரான் புரோட்டான் பேஸ். நிறைய பேசிட்டோம். ஏதாவது விஷயம் ஏதாவது செய்தி இருக்குதுங்களா? இன்னைக்கு என்ன பயிற்சி கொடுங்க எல்லாருமே. வழக்கம் போல வெல்லம் சாப்பிடுங்க. இல்லை புதுசாக வரவங்களுக்கு, மற்றவங்களுக்கு என்னன்னு பார்க்குறேன். பரமத்தி வேலூர் சங்கர் எதாவது சொல்றீங்களா? எதுவும் இல்லை. பிரேணுவில் எதாவது சொல்றீங்களா? சரி. பன்னீர்செல்வம் ஏதாவது சொல்றீங்களா? இன்னைக்கு என்ன தேன் சாப்பிடுவா ஐயா? நீங்க 3 சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்னா தேன்ல பிராக்டிஸ் பண்ணலாம், அல்லது வெள்ளத்துல பிராக்டிஸ் பண்ணலாம், அல்லது அச்சு வெள்ளத்துல பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த 3 எதுன்னு பார்த்துக்குங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எதுவும் நீங்க பயப்பட தேவையில்லை. 12 மணி நேரம் நீங்க அச்சு வெள்ளத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதா? தண்ணியை குடிச்சிட்டு தேனு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, தேன் நக்கி குடிச்சிட்டே இருக்க. ஒன்றும் பண்ணாது. நீங்க ஒன்றும் பண்ணாது, தைரியமா இருங்க. இது வந்து இயற்கையோட சட்டம். இயற்கை சட்டத்தை நான் மீற மாட்டேன். இயற்கை சட்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கல, ஒன்றும் பண்ணாது. இந்த சோறு வெயிறு வெங்காயம் இதை வச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா? ஏன்னா வெளியில சைட்டுக்கு போயிட்டு நடக்க வேண்டியிருக்கும் நிறைய. அதெல்லாம் ஒரு இளவும் பண்ண குளுக்கோஸ் குடிங்க. எதுக்கு ஓட்டப்பந்தய வீரன் குளுக்கோஸ் சாப்பிட்றாங்கிறேன். அவ்வளோ 100 மீட்டர் நீ ஓட போறீங்க. சும்மா கதை விடுறது, சைட்டுக்கு போறேன்னு. நீங்க என்ன அத்லட்டிக் வீரரான்னு கேட்கறேன். இல்ல ஐயா. அப்புறம் அவனே குளுக்கோஸ் குடிச்சிட்டு ஓடுறானாம நீங்க தேனை குடிங்கன்னு சொன்னா அப்புறம் உடனே அத்லட்டிக் என்ன பெரிய அங்கே என்ன மம்டி எடுத்து பாடுபடுறீங்களான்னு கேட்கறேன். சும்மா நிழல்ல உட்காந்துட்டு ஆளை மேய்ச்சிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு சோறுன்னு கேட்கறேன். என்ன அத்லட்டிக் பண்றவனே குளுக்கோஸ் குடிச்சிட்டு ஓடுறான். சரிங்க. நீங்க தேனை குடிங்கன்னு சொன்னா நீங்க தான் உங்களை தான் அப்புறம் கோமாளிக்கு தான் உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அறிவாளிகளா இருந்தா பரவாயில்ல. நீங்க இருக்கிறது மொத்தமா கோமாளி. நான் கூட கோமாளி தான். வெங்கடேசனை சந்திக்கிற வரைக்கும் நானும் கோமாளி தான். சரியா? ஐயா போன சண்டே வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே நைட், இன்னைக்கு நைட்டு தான் சாப்பிட்டேன். இது இடையில நான் சாப்பிடவே இல்லை. நல்லது. ஏன் உயிர் போகல, ஒன்னும் ஆகல. இப்ப என்ன பண்றீங்க, கொஞ்சம் நிறைய கீரை வச்சு சாப்பிடுங்க. இந்த வெளிக்கு போயாகணும். புரியுதா? கீரையோ காய் நிறைய வேக வச்சு நிறைய சாப்பிடணும். அந்த வெளிக்கு போற அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். என்னது ப்ரெஷர் கொடுக்கணும்? அப்ப ஏன்னா குடல் சுருங்கி போய் இருக்கும். தண்ணீர் சேர்த்து நீ கடுமை அடையிறீங்க. அதனால அதுவும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மலத்து வாரத்தை தண்ணி வச்சு கழுவி விடுங்க. மேல வந்து கீரையை போட்டு கொஞ்சம் இறக்கி விடுங்க. புரியுதா? லெமன் மட்டும் போட்டு குடிச்சிட்டேன். அது கரெக்ட் தான். அதெல்லாம் சரிதான். நீங்க பண்ணதெல்லாம் எல்லாம் 100% சரிதான். அந்த மலத்தை வெளியே போடுங்க. மலத்தை
அது டெய்லி எடுத்து விட்டுட்டீங்க காலையில அப்ப ஒண்ணும் காலையில பண்ணாது. அது வந்து அப்போ இதுதான் வச்சுக்கிறது. அது புரிஞ்சுக்கிட்டேன். வெங்கடேசன் அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க நீர் பயிற்சி பண்ணும் பொழுது 2 சான்ஸ் கொடுப்பாரு. ஒண்ணு வேக வைத்த கீரையை சாப்பிட்டு அந்த மலச்சிக்கலை உடைச்சு விடுங்க. இல்லட்டா பஸ்தி, அதாவது பெருங்குடலை ஆட்டுறது, டபக்கு 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 டபக்கு. நான்லாம் ஆட்டுவேன், பெருங்குடல் ஆட்டுவேன். அதாவது அதை அது டெய்லி பேரு வந்து அது ஒட்டியானம். எடுத்தாதான் எனர்ஜெட்டிக்கா சூப்பரா இருக்கு. அந்த மலத்தை எடுத்துட்டீங்கன்னா குப்புன்னு உங்களுக்கு வந்து மூளை நல்லா வேலை செய்யும், எனர்ஜி வந்துடும். ஆமா, நீங்க அந்த சாப்பிடணும் எண்ணம் போகாது. இல்லைன்னா சாப்பிடணும் எண்ணம் போகும். சாப்பிடணும் என்ன போகுது. கரெக்டா பார்த்தேன். இந்த ஒரு வாரத்துல பார்த்தேன். காலையில எழுந்துச்சு அது கொஞ்சம் லைட்டா சோறு. நேற்றுதான் அந்த சோறு வந்துச்சு, மத்த நாள்ல எதுவும் கிடையாது. அப்படியே வந்து அந்த எடுத்து விட்டோம்னா கிளியர் ஆயிடுச்சு. நேற்று நான் சாப்பிடணும்னு நினைச்சேன், கரெக்டா எடுத்து விட்டு சரியாயிடுச்சு. ஆனா நேற்று நைட்டு ஈவினிங் வந்து சைட்ல வேற வெளியெல்லாம் ஏதோ சாதாரண ஒரு ஒண்ணு இருந்துச்சு, சாப்பிட்டுட்டேன். அப்புறம் நைட்டு வந்து லெமன் கொஞ்சம் ஒரு தோசை சாப்பிட்டு பிளஸ் ஒரு லெமன் போட்டு வெல்லம் போட்டு குடிச்சிட்டேன். அத மறுபடியும் அப்படியே கண்டினியூ. இப்ப இனிமேட்டுக்கு மறுபடியும் இதை பண்ண வேண்டியதுதான். இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இது என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கு நீங்க உடம்பு இதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, உடம்புக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உடம்புக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து ஒழுங்கா இயங்க வைக்கிறதுக்கு நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். ஆற்றல் அறுவடை அப்பதான் கரெக்டா பண்ணுது. இம்மா நாள் தப்பா பண்ணணும், இதை வந்து கரெக்டா பண்ண எக்ஸ்பெரிமெண்டலா பண்றோம். இதுதான் குருகுல கல்வி, இதை செய்முறை கல்வி, இதை சாகா கல்வின்னு போயிடுது. இதுதான் இருக்கு. மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசுவோம். பன்னீர்செல்வம் ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல பேசுங்க, சரிதான்? சரிங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. முடியலைன்னா வாழைப்பழம் சாப்பிட்டு 2 வாழைப்பழமும் 2 பக்கடாவும் எதுவும் சேர்த்துக்கல, கையில் வாங்கிட்டு போயிருங்க. 2 வேர்க்கடலை, இல்லாட்டா என்ன பண்ணுறீங்கன்னா வேர்க்கடலையும் வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், அப்புறம் நாட்டு சக்கரை. வேர்க்கடலை ஒரு 50 கிராம், அல்லது வேர்க்கடலை ஒரு வறுத்த வேர்க்கடலை ஒரு 100 கிராம், நாட்டு சக்கரை. பனங்காரி இப்படி பாக்கெட்லயே வச்சுக்கலாம், வந்துட்டு வேர்க்கடலை வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். அது இவருக்கு பன்னீர்செல்வத்துக்கு கொஞ்சம் இப்பதான் புதுசு, இப்பதான் 4 நாள் ஆச்சு, அதனால கொஞ்சம் பயப்படுறாரு. பயம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யும். பயம் வந்து அந்த பயங்கிறது பிறவிலே இருக்கிறது தான். அது ஒன்றும் பண்ண முடியாது, போக போக சரியா. வாத்தியார் தான் ஓட சொல்றேன். நானும் உங்களை மாதிரி வத்த போட்டு தானே கண்டுபிடிக்கணும். பின்ன வெங்கடேசன் வந்து என்ன சாதாரண விஷயமா? அவர் வந்து பிரபஞ்ச ஞானி அவரு. நீங்க திருவள்ளுவருங்கிற திருமுழுவர், நம்ம கண் முன்னாடி இருக்கிற திருவள்ளுவர் யாரு கேட்டது வெங்கடேசன் தான். ஐன்ஸ்டீன், கீன்ஸ்டீன், நியூட்டன், வெங்காயம் எவனும் இவர்கிட்ட கிட்ட வர முடியாது. ஆமாம், அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க அதை சொல்லி முடிக்கிறேன். இது பன்னீர்செல்வத்துக்கான பயிற்சி. 100 கிராம் தோராயமாக சொல்கிறேன், 100 கிராம் வறுத்த வேர்க்கடலை, 100 கிராம் நாட்டு சக்கரை, அப்புறம் 2 3 ஏலக்காய் உள்ளே போட்டுறணும், போட்டு அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் அது பொடி பொடி ஆயிரும். நாட்டு சக்கரை கடலை மிட்டாய் தூள் மாதிரி ஆயிரும். அப்போ அது கூட பேரிச்சம்பழம், சில பேரிச்சம்பழம் எடுத்து லேசை மிக்சியில் போட்டு அதையும் போட்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். ஒரு மாதிரி பிதுன்னு ஆயிரும். கையில் எடுத்து அப்படி சுற்றி எண்ணெயோட படபடன்னு லட்டு மாதிரி ஆயிரும். அதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்க டப்பாவில். ஏதாவது பிரச்சனைனா டக்குனத்துக்கு 2 உருண்டை போட்டு சாப்பிட்டு லேசான தண்ணி குடிச்சிருந்தா சரியா போயிடும். சரியா? அது நேற்று செஞ்சதே வச்சிருக்குது ஐயா, அதை ஏற்று ஒன்றும் பண்ணாது. எனக்கு தைரியமா இருக்கு. வேணும் சக்கரை நோயாரி இன்னாண்டு மயக்கம் போட்டு விழுந்துருப்பான். நீங்க எப்படி உட்காந்து இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது சக்கரை நோயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா அந்த போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம், புரியுது? ஜிப்மருக்கு மட்டும் போயிட்டு வாங்க. ஜிப்மருக்கு போனாலும் நல்லா ஆகாது, நீங்க அமெரிக்கா போனாலும் நல்லா ஆகாது. இந்த வெள்ளைக்கார முறையில எதுவுமே நல்லா ஆகாது. அவனே சொல்லிட்டான் எது நல்லா ஆகாதுன்னு சொல்றது பொழுது நீங்க மாற்று வழியை பார்க்கணும். மாற்று வழியை ஒழிச்சதே வெள்ளைக்காரன் தான். என்னது மாற்று வழியை ஒழிச்சதே வெள்ளைக்காரன்? ஆமா, அப்படிதான் ஆப்ரகாம் ஃபிளக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறான், அந்த ஒரு முண்டம். அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற கார்னகி, அமெரிக்காவில் இருக்கிற ராக்பெல்லர், இவனுக்கெல்லாம் சேர்ந்து தான் உலகத்தில் இருக்கிற இயற்கை மருத்துவத்தையும் ஒழிச்சானுங்க, உலகத்தில் மாற்று மருத்துவத்தை ஒழிச்சானுங்க. புரியுதுங்களா? ஏன்னா தான் விற்கிற பெட்ரோல் கெமிக்கல் விற்கணுங்கிறதுக்காகவே அமெரிக்கா சட்டத்தை ஏமாத்தி வளர்ச்சி எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்து உலகத்தையும் கெடுத்துட்டானுங்க அமெரிக்காரனுங்க. நன்றி, சந்திப்போம்.